வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Creo 8ல் வந்துட்டு புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த Creo 8ல் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. முன்னாடி இருந்த Creo 7.0 மாதிரியே எல்லா டூல்ஸும் அதே தான் இருக்குது. பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்க வந்து நிறையா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து மேஜராக இருக்கிற சேஞ்சஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம Creo 8.0 ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஓப்பன் விண்டோ, சின்ன ஒரு விண்டோ ஒன்று வர, அந்த சிஸ்டம் லோட் ஆக வரைக்கும் வரக்கூடிய அந்த சின்ன விண்டோவில் வந்துட்டு இது மாதிரியான ப்ரொஃபைல் வருது. ஸோ முன்னாடி வேறு மாதிரி, முன்னாடி வந்து இது மாதிரியான பிக்சர் இருந்துச்சு. Creo Parametric வெர்ஷன் 7.0 அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு ராயல் என்ஃபீல்டோட பைக் வச்சுருந்தாங்க. இப்போவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த பைக் மட்டும் சேஞ்ச் பண்ணி KDM பைக் வந்துட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதையும் இல்லை பார்ட் ஆகட்டும் இல்லை வந்து அசம்பிளி ஆகட்டும், அதில் கூட இந்த டேட்டம் பிளேன் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டேட்டம் பிளேன் வந்து இது மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த வெறும் லைன், அவுட்டர் லைன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து அவுட்டர் லைன் இல்லாமல் உள்ளே வந்துட்டு லைட்டாக ஒரு ஷேடோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இந்த ஏரோகட்டு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏரோகட்டு வந்து இந்த XYZ வந்து முன்னாடி ஒரே கலரில் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இந்த எக்ஸ் ஏரோ வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டும் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து அந்த ரிப்பன் பாரில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நம்ம Creo 7.0 இல்லை அதுக்கு முன்னாடி வெர்ஷன்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ் இது நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூடு, இந்த சாலிடு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான ஐக்கான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஐக்கான்ஸ் வந்துட்டு, ஸோ சாலிடுக்கு கொஞ்சம் பெரிய ஐக்கானும் சர்ஃபேஸிங்க்கு ஒரு சின்ன ஐக்கானும் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்கும்போது நம்மளால் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது. இந்த ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திக்னஸ் அப்படிங்கிறது 7.0ல் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ வந்து திக்னஸ் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். இந்த 8.0ல் இந்த டேபெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த அதே டேப் தான். முன்னாடி நம்ம இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போவும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. பட் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த விண்டோவை நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பிக் பண்ணி வேறு எங்கே வேணாலும் வேறு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் விண்டோவை நம்ம வந்துட்டு வேறு பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த பாடி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விண்டோஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி விண்டோஸும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் எக்ஸ்ட்ரூட் போகும்போது எக்ஸ்ட்ரூடில் புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, கேப்டு எண்ட் அப்படின்னு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது சால்டில் போகும்போது நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அதே சர்ஃபேஸில் கிளிக் பண்ணும்போது இது மாதிரி தான் 7.0ல் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேப்பட் எண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பட் எண்ட் அப்படிங்கிற இந்த ஐக்கான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இதுவும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி ஒரு க்யூப் மாதிரியான சர்ஃபேஸ் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நம்ம ஹோலை கிளிக் பண்ணும்போது ஹோலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஜஸ்ட்டு இவங்க ஐக்கான் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஐக்கானில் வந்து முன்னாடி எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த பிளேஸில் ஐக்கான் கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த ஸ்கெட்சு, இந்த இடத்துல இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். நான் இது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஐக்கான்லாம் சிறுசாக கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நிறையா சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இனிமேல் ஃபியூச்சர் வந்து டச் ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால வந்து அதுக்காக கொஞ்சம் ஐக்கான்லாம் பெருசு பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கையிலேயே டச் பண்ணுறோம், ஒர்க் ஆகிற மாதிரியான ஃபியூச்சருக்காக இவங்க மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது, இந்த ரவுண்ட்லேயும் அதே மாதிரி இந்த டேப் வந்து நம்ம தனியாக மூவ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி இந்த செட்டப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிறத வந்து வேறு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க புதுசாக. இந்த ஆப்ஷன்ஸ் முன்னாடியே இருந்தது தான். பட் முன்னாடி வந்துட்டு நம்ம உள்ளே கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம கிளிக் பண்ணணும், ரவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணணும், த்ரோ கர்வ் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணணும். இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு சேஞ்ச் வந்துட்டு, கிராஃபிக்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் ஐக்கான்ஸ் வந்துட்டு ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐக்கான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருந்துச்சு. பட் இது வந்து உள்ளே இருக்கும், நம்ம உள்ளே போய் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. முன்னாடியே நீங்கள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம 7.0ல்
இந்த இடத்துல வந்து நம்ம பார்ட்டோட நேம் இருக்கும். நீங்கள் என்ன பார்ட் ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டை பற்றிய நேம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுவும் அதே அப்படியே தான் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 7.0 இந்த பாடிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க, பாடிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாடிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இந்த டிசைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ஐட்டம்ஸ்க்கு உள்ள பாடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே பாடி 1 பாடி 2 என்னென்ன பாடி அப்படிங்கிறத காட்டும். அதே மாதிரி இப்போ இந்த டிசைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா பாடிஸும் காட்டுது. அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாடிக்குள்ளே 1 2 அப்படின்னு என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அசம்பிளியில் பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளிலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 7.0 இருக்கும்போது வந்து இருந்த அசம்பிளி அந்த என்வாயன்மெண்ட்டு நம்ம அசம்பிளி கிளிக் பண்ணால் வரக்கூடியது. இது வந்துட்டு இப்போ 8.0ல் இப்போ நீங்கள் அசம்பிளி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு பார்ட்டை ரிசீவ் பண்ணுவோம். நம்ம கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது இப்போ வந்துட்டு இது மாதிரியான ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேனுவலாக கிளிக் பண்ண போகிறோமா இல்லை வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுறோமா. இந்த டிஸ்பிளே ட்ராக் முன்னாடியே இருந்துச்சு, பட் இப்போது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ் எல்லாமே முன்னாடி வந்து இந்த இடத்துல இது பாருங்கள், இதுதான் இந்த விண்டோ தான் அது. ஸோ அது வந்துட்டு இங்கிருந்து ரெண்டையும் அது செப்பரேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக பெரிய பெரிய விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக அந்த அப்ளிகேஷன் டேப், முன்னாடியே அப்ளிகேஷன் டேப் அப்படின்னு இருந்துச்சு. இந்த அப்ளிகேஷன் டேப்பில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 8.0ல் இந்த ஆன்சிஸ் அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த 7.0ல் இந்த ஆன்சிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. இப்போ இந்த ஆன்சிஸ் சிமுலேஷன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சிஸில் எது மாதிரியான சிமுலேஷன் பண்ண முடியுமோ அது மாதிரியான சிமுலேஷன் இவங்க இங்கேயே கொடுக்குறாங்க. ஆன்சிஸோட சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த Creo அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராஃப்டிங் பண்ணுறோம், மாடலிங் பண்ணுறோம், கேம்ப் ஒர்க் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அனாலிசிங் ஒர்க்கும் பண்ணுறோம். அனாலிசிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆன்சிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சிஸோட டூல்ஸும் இங்கேயே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட் மெட்டல் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா அதில் முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் கிரியேட் பண்ணுறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு டைம் இப்போ നിങ്ങൾക്ക് இங்கேயும் ஃப்ளாட் வேணும் இங்கேயும் ஃப்ளாட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்ததான் இங்கே கிரியேட் பண்ண முடியும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் நம்ம வந்து மல்டி ஃப்ளாட் சைடு கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளாட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணிட்டு எத்தனை சைடு வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் Creoவோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இவங்களே வந்து ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காங்க. அதாவது Creo 4.0 இருந்து Creo 8.0 வரைக்கும் என்னவெல்லாம் அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்பேரிசனில் ஒரு பிபிடி மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிடிஎஃபோட ஒரு ஓவர்லுக் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஒரு 7 பேஜ் வந்து அது இருக்குது. ஸோ இந்த 8.0ல் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் தான் வந்துட்டு ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ரிப்பன் பாரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாடல் ட்ரீயை சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ், இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கிராஃபிக்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த 50% டிரான்ஸ்பரன்சி அந்த ஐக்கான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசம்பிளியில் பாயிண்ட்ஸ், இந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் மாடலிங்கில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்க சேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 7 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சிஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய சேஞ்சஸ் இதில். அப்புறம் வந்து லைட் வெயிட் ஹோல்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்துச்சு, பட் அதை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் ஹோல்ஸஸ் அப்படின்னு, அதாவது அந்த ஹோல் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் அந்த சர்க்கிள் மட்டும் தெரியும், அது ரியல் ஹோல் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஹோல் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு டைம் நம்ம பார்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த லைட் வெயிட் ஹோல்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கெட்ச் லொக்கேஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்கெட்சுக்குள்ளே போய் ட்ராக் பண்ணாமல் ஜஸ்ட் மாடிஃபை போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கெட்சே வந்து நம்மளுடைய முன்னாடி அந்த பார்ட் மாடலிங்கில் என்ன அந்த ஸ்கெட்சில் அப்டேட் கொடுத்துருந்தாங்களோ அதே அப்டேட் இங்கே ஸ்கெட்சிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் மெட்டலில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஃப்ளாட் வால் சேஞ்சஸ், அது ஒரு மேஜர் அப்டேட், அது கொடுத்துருக்காங்க. டிராஃப்டிங்கில் ஜிடிஎன்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடிஎன்டி வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா எக்ஸ்சேஞ்சில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. முன்னாடி பழைய வெர்ஷனில் சப்போர்ட் பண்ண எல்லாமே வந்துட்டு இதுலேயும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இவங்க கொடுக்கல. ஸோ 8.0 பொறுத்த வரைக்கும்
மேஜர் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, சார் இப்போ நான் வந்து 7.0 தான் படிச்சிருக்கேன், 8.0 ரிலீஸ் ஆகிருக்கு, நான் இதுக்கு தனியாக படிக்கணுமா, இதுக்கு தனியாக நான் வந்து கோர்ஸ் போகணுமா, இதுக்கு தனியாக நான் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்களே பாருங்கள், 4.0லேருந்து 8.0 வரைக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் 4.0 படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களால் 8.0 யூஸ் பண்ண முடியும். ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது பெரிய டிஃப்ரெண்ட் மட்டும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொன்னது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேஜர் சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அது நம்ம ரேண்டமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் 7.0 இல்லை இப்போ 6.0 படிச்சிருக்கீங்க, அது சர்டிஃபிகேட் இருக்குது, இது நான் படிக்கணுமா அப்படின்னா നിങ്ങൾക്ക് சந்தேகமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டைம் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.